கும்ப ராசி அன்பர்களுக்கு இந்த 2026 கோச்சார கிரகங்கள் கொடுக்கின்ற நன்மைகள் என்ன? குழப்பங்களும் கஷ்டங்களும் துன்பங்களும் துயரங்களும் எங்களை மட்டும் ஏன் வாண்டடாக அட்டாக் பண்ணுது? நாங்கள் யாருக்கும் கெட்டது பண்ணலை அப்படிங்கிறதான் நினச்சிக்கிருக்கீங்க. ஸோ இதற்கு மிகப்பெரிய காரணம் என்னென்னா, நீங்கள் 5ஆம் இடமான புதன், 7ஆம் இடமான சூரியன், இந்த 2 பேருமே உங்களை வச்சு செய்கிறாங்க. யார் மேலேயா காதல் வச்சிங்கன்னா பிரச்சனை, யாரையா கல்யாணம் முடிச்சிங்கன்னா மிகப்பெரிய பிரச்சனை. கணவனால் பிரச்சனை, மனைவியால் பிரச்சனை, காதல் செய்து முடித்தவர்களுக்கு வாழ்க்கையில் பிரச்சனை. இதுதான் கும்பராசியோட மிகப்பெரிய ஒரு தாரக மந்திரமாக பிரச்சனையாகவே இருக்குது. ஸோ இதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான வாய்ப்பே இல்லையாப்பா. நான் உண்மையிலேயே பாசம் வைக்கிறேன் என்னுடைய பார்ட்னர் மேலே, ஏன் என் பார்ட்னர் புரிஞ்சுக்கிற மாட்டேங்கிறாருன்னா, உங்களுடைய 7ஆம் இடத்துல கேது உட்கார்ந்துருக்கார். நீங்கள் ஒரு கற்பனை ஆற்றலில் இப்படிலாம் பண்ணலாம் அப்படி பண்ணலான்னு ஒரு வருஷமாக யோசிக்கிங்க. ஆனால் உங்கள் பார்ட்னர் எப்படின்னா எதுவுமே பண்ணாலும் உருப்படாது, எது செஞ்சாலும் நடக்காது அப்படின்னு உங்களுக்கு ஆப்போசிட்டாகவே பேசி பேசி உங்களுக்கு தடை பண்ணுறாங்க. ஸோ இந்த தடைகள், இந்த பிரச்சனைகள், இந்த போராட்டங்கள் எல்லாம் விலக போகுது. உங்களை புரிந்து கொள்ளாத உங்களுடைய உறவுகள் உங்களை புரிந்து கொண்டு நடப்பாங்க. அழகிய மனைவி வீட்டில் இருக்க ஆபத்தை தேடி போகிறானே என்னுடைய கணவன் அப்படிங்கிற வசனத்துக்கு ஏற்றவாறு கும்பராசி பெண்கள் ரொம்ப ரொம்ப வருத்தப்படுறீங்க. ஸோ கவலைப்படாதீங்க, உங்களை புரிந்து கொள்ளாத உங்களுடைய கணவர் இனிமே புரிஞ்சுக்கிடுவாங்க. நம்மளுடைய கும்பராசி என்பவர்களுக்கு குழந்தை பாக்கியம் உறுதியாக கிடைக்கும். ஓகேவா? குருவுடைய பரிபூர்ண ஆற்றல் இருப்பதனால, ஏன்னா குருபவன் உங்களுடைய 9ஆம் பார்வை மூலமாக உங்களை பார்க்குறார். ஸோ அந்த 9ஆம் பார்வை என்பது உங்களுக்கு உறுதியாக குழந்தை பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. பொன் பொருள் சேர்க்கை உண்டு. நீங்கள் ஜூன் மாதம் வரையும் இருக்கிற இடம் தெரியாமல் கம்முன்னு வந்துட்டீங்கன்னா கும்முன்னு வாழலாம். ஏன்னா சனி பகவான் 2ல் இருக்கார். நான் இந்த 2026 ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் கரெக்டாக கடைப்பிடிங்க. புதிய வண்டி வாங்காதீங்க. ஓகேவா? புதிய வண்டி வாங்க வேண்டாம், பழைய வண்டி வாங்கிக்கோங்க. புதியதாக காதல் பண்ணாதீங்க. பழைய காதல் வந்தால் அவங்களுடைய வந்த நேரத்தை செக் பண்ணிவிட்டு ஜாதக ரீதியாக நல்ல அமைப்பு இருந்தால் ஏற்றுக்கோங்க. புதுசாக காதல் வந்தால் குட் பாய் 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 சொல்லிடுங்க. இல்லைன்னா தேவையில்லாத குழப்பம் வரும். புதிய வீடு வாங்கக்கூடிய வாய்ப்புகள் இப்படிக்கு வேண்டாம். பழைய வீடை செகண்ட் ஹேண்ட் வீடு வாங்குங்க, நல்லாயிருக்கும். உங்களுக்கு செஞ்சிட்டிங்கன்னா ரகசியங்கள் பாதுகாத்தா வெற்றி உண்டு. நாளைக்கு இதை செய்ய போகிறேன்னு சொன்னீங்கன்னா தோல்வியை தான் சந்திக்கிங்க. ஸோ ரகசியங்கள் பாதுகாக்க வேண்டிய மிகப்பெரிய அற்புதமான வருடம். ரகசியம் பாதுகாத்தால் வெற்றி உண்டு. ஓகேவா? ஸோ இந்த 2026 நம்முடைய கும்பராசி அன்பர்கள் வெள்ளிக்கிழமையில் துர்க்கை அம்மன் வழிபாடு செய்வது மூலமாக துன்பம் இல்லாத வாழ்க்கையை உறுதியாக பெற